ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ கார்டன் நீட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் தான் நான் இருக்கேன். என்னோட மாடி தோட்டத்தில் இப்போ வந்து என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயில் வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா கொத்து கத்திரி. ஸோ நம்ம க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியுங்க பாருங்களேன். இது வந்து உஜாலால கொத்து கத்திரி இது. ஸோ இது வந்து சிங்கிளாக இருக்கிறது இது. ஸோ இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிளாக இருக்கிறது. ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், நமக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா, இது வந்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் செடி வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ நல்ல காய் வந்து இதில் காய்ச்சிட்ருக்கு. வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பீர்க்கங்காய் போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குட்டை புடலை வந்து போட்டிருக்கேன். ஸோ செம்பருத்தி எல்லாமே வந்து முன்னாடி இருந்தது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு புதுசாக வாங்கி போட்டிருக்கேன். ஸோ அதனால் செடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹைப்ரிட் வெரைட்டி. இது நிறைய பூ வந்து பூத்துட்டே இருக்கும். இது வந்து பிங்க் ஷேடு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ ஷேடு. இது செம்பருத்தி சிங்கிள், அப்புறம் வந்து டபுள், அந்த மாதிரி நிறையா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லில்லி. இதெல்லாம் வந்து லில்லி. இது வந்து வாட்டர் கேபேஜுன்னு பேர், இதுக்கு பேர். ஸோ இது தனியாக ஒரு சிங்கிளாக நம்ம எடுத்து வச்சா இந்த மாதிரி நிறைய ஒன்று வச்சாலே போதும், இது வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவும் வந்து லில்லி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோட்டஸ், தாமரை. ஸோ நம்ம மாடி தோட்டத்திலே வந்து தாமரையும் சூப்பராக வளர்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ். எவ்வளோ பூ பூத்துருக்கு, அழகாக மொட்டு இருக்குது பாருங்கள். இது ரோஸா. அப்புறம் இது வந்து நமக்கு டேபிள் ரோஸ். இது பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுவும் வச்சுருக்கேன். மல்டி கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா பூசணிக்காய். ஸோ நம்ம மாடி தோட்டத்திலே வந்து பூசணியும் வளர்க்கலாம். ஸோ இது வந்து பூசணி. அதே போல் பூசணி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒன்று இருக்குது, அதே போல் இந்த இடத்துலையும் ஒன்று இருக்குது. நிறையா இருந்தது, அதெல்லாம் நான் வந்து பறிச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராகன் ஃப்ரூட்டு. ஆக்சுவலி இது நிறையா பூ வந்துட்டுருக்கு, பட் காய் இன்னும் வரல. கிட்டத்தட்ட இது 1.5 வருஷம் ஆச்சு இந்த செடி வச்சு, பட் இது இன்னும் காய் வரல. பட் பூ வந்து நிறையா பூத்துட்ருக்கு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாடி தோட்டத்தோட ஃபேவரைட் இது புடலங்காய், வரி புடலை. ஸோ இது வந்து இதுவும் நிறையா இப்போ காய் வந்து காய்ச்சிட்ருக்கு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காராமணி. ஸோ இது வந்து காராமணி கிட்டத்தட்ட ஒரு 1.25 அடிக்கு மேலேயே வரும். இதெல்லாம் சில இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் விதை கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு விதைக்காக விட்டுருக்கேன். ஸோ இது பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கே உங்களுக்கு இருக்கும். ஒரு காயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 அடி வரைக்கும் இருக்கும். இது நல்லா வந்து காய் வந்து சூப்பராக இது வந்து காய்க்கிறது. ஸோ மாடியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காய்கறி இல்லாமல் நிறையா பூக்களுமே வந்து வச்சுருக்கேன். ஏன்னா பார்க்கும்போது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்து பூக்களுமே நான் வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மல்லி தான். ஸோ மல்லி இப்போ சீசன் கிடையாது, அதனால் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பூ இல்லை. பட் எல்லாமே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மல்லி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா அனதர் இது தொங்கிட்டுருக்கு புடலங்காய். இது எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்புறம் இது வந்து பாகல் நிறைய காய் வந்து காய்ஞ்சி முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருது. ஸோ இது எல்லாத்தையும் திருப்பி எடுத்துட்டு வேறு விதை போட்டு நம்ம பண்ணணும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி. ஸோ தக்காளியில் வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த குடுவை தக்காளின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சின்னதாக இருக்கிறது. இது வந்து நாட்டு தக்காளி வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நாட்டு தக்காளி, அந்த குடுவை தக்காளி. இது வந்து கருவேப்பிலை. எனக்கு மாடியிலேயே தான் எனக்கு கருவேப்பிலை வந்து ஜூஸ் பண்ணுறதுக்கு, நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இங்கேயே தான் வந்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து ஒரு 3 செடி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே நான் வந்து இங்கே தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இதான் இந்த புடலங்காய், அந்த வரி புடலையை சொன்னேன் இல்லையா, அந்த செடி தான் இது புடலை. வரி புடலை எனக்கு நிறைய காய் வந்து காய்ச்சிட்ருக்கு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், திருப்பி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது, இங்கே ஒரு காய் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே அகெயின் தக்காளி தான். ஸோ இது க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியும் தக்காளி. ஸோ இப்போ நல்லா காய் வந்துட்டுருக்கு, கொஞ்சம் பழம் ஆனோடனே இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே தக்காளி தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன காராமணி. ஸோ இதுவும் வந்து விதைக்காக விட்டுருக்கேன். நான் நிறைய காயெல்லாம் பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து காராமணி, கொடி காராமணி.
இதுவுமே வந்து விதைக்காக கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படிங்கிறதுனால விதைக்காக விட்டுருக்கேன். அப்புறம் இது வந்து நெல்லிக்காய். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம மாடி தோட்டத்தில் வந்து நார்த்தங்காவும் நம்ம வளர்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்க நார்த்தங்காய் பாருங்கள், நல்லா கொத்து கொத்தாக காய் இருக்கும், நிறைய காய் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காய் தான். ஸோ இது வந்து நார்த்தங்காய். மாடியிலே வந்து நார்த்தங்காவும் செமையாக வளர்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்து செடி வந்து இதுவும் வந்து நல்லா காய் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க வெண்டைக்காய். இது வந்து முருங்கை. ஸோ நமக்கு முருங்கை சூப் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் வந்து இதுலேயே எடுத்துன்றது. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்க பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகா நீங்கள் காய் பார்த்தா தெரியும் எவ்வளோ காய் இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்க பச்சை மிளகா தான். ஸோ நமக்கு மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் நமக்கு சமையலுக்கு தேவையானது ஆல்மோஸ்ட் இங்கேயே நமக்கு கிடச்சிரும். பேலன்ஸு தான் நான் வந்து கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடக்கத்தான் கீரை. ஸோ நம்ம முடக்கத்தான் சூப்பாக சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினாக்க நம்ம தோசை வாக்கும்போது இதுக்கு கீரையை பறிச்சுட்டு அதை நல்லா அரைச்சிட்டு தோசையாக இது வந்து வாத்துக்கலாம். ஸோ இது வந்து முடக்கத்தான் கீரை. மாடிலேயே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா கீரைகள் இருக்கும். ஸோ அதையே நம்ம என்ன பண்ணலான்னாக்கா ஜஸ்ட் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து அதையே நம்ம வந்து எல்லா கீரையும் போட்டு நம்ம வந்து சமைச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருதாணி, மாடி தோட்டத்தில் வந்து நான் மருதாணியும் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நமக்கு தேவைப்படும் போது மருதாணியுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலோன் பசலை. ஸோ இதெல்லாமும் நமக்கு ஜஸ்ட் ஒரு 5-6 இது எடுத்துகிட்டு பருப்பு போட்டு பண்ணினோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதே போலயே வந்து அங்கே பாலக்கீரையும் இருக்குது, நம்ம அதையும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா பாலக்கீரை. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இது எல்லாமே மஞ்சள் வச்சுருக்கேன். இது வந்து கருமஞ்சள். இது வந்து அப்புறம் இஞ்சி நார்மல் மஞ்சள். இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கருமஞ்சள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெமன். ஸோ பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள் நிறையா. இது லெமன். இது இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ ஒரு ட்ரம்மை வந்து கட் பண்ணி அதில் தான் வந்து லெமன் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் வந்து மாடி தோட்டம் அமைக்கணும்னு ஆசை இருந்தது அப்படின்னாக்கா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் முறையில் தான் நான் பண்ணுறேன். எந்த கெமிக்கலுமே சேர்க்காம கம்ப்ளீட்டாக வந்து இயற்கை முறையில் தான் நான் வந்து பண்ணுறேன். இதுக்கு நான் உரங்கள் மெயினாக கொடுக்கறது பார்த்தீங்கன்னாக்கா மாட்டு சாணம் கொடுக்குறேன், மண்புழு உரம் கொடுக்குறேன். அப்புறம் காய்கறி கம்போஸ்ட் இருக்குல்லையா, நமக்கு கிச்சனில் வந்து காய்கறி தோல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து கம்போஸ்ட் பண்ணி அதை தான் வந்து செடிகளுக்கு உரமாக கொடுக்குறேன். அதே போல் செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் உங்களுக்கு வந்து பூச்சிகள் வராமல் இருக்காது, அதுவும் பூச்சிகளும் வரும். அதுக்கு மெயினாக நான் கொடுக்கறது வேப்ப எண்ணெய் கரைசல். ஸோ அதை வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலந்து டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு வந்து ஃபுல்லாக நான் அதை தான் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இயற்கை முறையில் நம்ம வந்து செடிகளை வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புக்குமே நல்லது. ஸோ இயற்கையோடு நம்ம வந்து ஒன்றி இருக்கோம். ஸோ இயற்கையை நேசிப்போம், இயற்கையோடு வாழும். ஹாப்பி கார்டனிங். பை பை.